ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க பக்கத்து வீட்டு பையன் குமார். யார் இவரு? இன்னைக்கு எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்காக அள்ளி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான். ஆமாங்க, அள்ளி போட்டு தான் வந்திருக்கேன். மனிதர்கள் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் ஆக்சிஜன், வாட்டர், மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு ஏத்த சூழ்நிலை இல்லைன்னா அட்மாஸ்பியர், இது எல்லாமே சேர்ந்து செஞ்ச கலவையா இருக்க ஒரே இடம் தான் நம்ம இத்தனை லட்சக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி. இங்க நமக்கு உயிர் வாழ்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க நம்ம எவ்வளோ நாள், எவ்வளோ மாசம், ஏன் எவ்வளோ வருஷம் வேணாலும் உங்களால எவ்வளோ தூரம் முடியுமோ அது வரைக்கும் நம்ம இந்த பூமியில வாழ்ந்துக்கலாம். ஆனா நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இருக்க மற்ற பிளானட்ஸ்ல இதே மாதிரி நம்மளால உயிரோட இருக்க முடியுமா? அப்படி இருந்தா எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஓ சாரி, நாளெல்லாம் கிடையாது, தப்பா சொல்லிட்டேன். ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்க முடியும். ஏன் ஒரு சில பிளானட்ஸ்ல ஒரு சில வினாடிகள் தான் நம்மளால உயிரோட இருக்க முடியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ இன்னைக்கு நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தெந்த பிளானட்ஸ்ல எவ்வளவு நேரம் நம்மளால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைடி தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புதன், அதாவது மெர்க்குரி. நம்ம சோலார் சிஸ்டம்க்கு இவன் தான் தலைப்புள்ள. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் பிளானட் இந்த மெர்க்குரி தான். மெர்க்குரியை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல அதோட டெம்பரேச்சர் சுமார் 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஆனா அதே டைம்ல டெம்பரேச்சர் நைட் டைம்ல -180 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே போயிடும். அது மட்டும் இல்லாம மெர்க்குரியில பிரீத்தபிள் அட்மாஸ்பியர் சுத்தமாவே கிடையாது. அதனால நம்ம பூமியில நார்மலா பிரீத் பண்ற மாதிரி மெர்க்குரியில பிரீத் பண்றது அப்படிங்கிறது சுத்தமா இம்பாசிபிளான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நம்மளால ஸ்பேஸ் சூட் இல்லாம போகவே முடியாது. அதையும் தாண்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களால ரொம்ப நேரம்லாம் அங்க உயிரோட இருக்க முடியாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் மெர்க்குரியோட அப்நார்மல் அட்மாஸ்பியர் உங்களை சீக்கிரமாவே கொண்டுடும். ரெண்டாவதா பார்க்க போறது வீனஸ். தமிழ்ல சொல்லணும்னா வெள்ளி. வெள்ளின்னு பேர் வச்சதுனால இது நம்ம எர்த்துக்கு ரொம்ப க்ளோசஸ்டான சாதுவான பிளானட் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க ஒரு பயங்கரமான ஹெல் தான் இந்த பிளானட். வீனஸோட சர்ஃபேஸ்ல இருக்க டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 450 டிகிரி செல்சியஸ்ல இருக்குமா. இதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, வீனஸோட அட்மாஸ்பியர்ல இருக்க ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பூமியில இருக்க கடல்ல 1 கிலோமீட்டர் டீப் ஆழத்துக்கு போனா எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ அதை விட அதிகமான ப்ரெஷர் வீனஸோட அட்மாஸ்பியர்ல இருக்குமா. அது மட்டும் இல்ல, வீனஸோட அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாவே கலந்துருக்கு. அது கூட அங்க இருக்க கிளவுட்ஸ்ல கெரசிவ் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ நார்மல் ஹியூமன்ஸ் யாரா இருந்தாலும் ஸ்பேஸ் சூட் இல்லாம வீனஸ்க்கு போனா அங்க சர்வை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு சுருக்கமா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, 1 நிமிஷத்துக்கும் குறைவான நேரம் தான் வீனஸ்ல நம்மளால உயிரோடவே இருக்க முடியும். மூணாவதா பார்க்க போறது மார்ஸ், அதாவது செவ்வாய். மார்ஸுக்கு ஸ்பேஸ் சூட் இல்லாம போனா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி மார்ஸ்ல காலை வச்ச உடனே எல்லாம் செத்துற மாட்டீங்க. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாகிடும். மார்ஸ்ல ஆக்சிஜன் அப்படிங்கிறது சுத்தமாவே கிடையாது. அது மட்டும் இல்லாம அதோட அட்மாஸ்பியர் ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அதனால ஸ்பேஸ் சூட் இல்லாம மார்ஸ்ல பிரீத் பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். வீனஸ்ல அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா மார்ஸ்ல அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதோட அங்க இருக்க கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியில இருக்க ஆசிட்ஸை நம்ம பாடி ஹீட்லயே கொதிக்க வச்சு நம்ம பாடிக்குள்ள ஆவியாக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால எவ்வளவு நேரம் பிரீத்தை ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் மார்ஸ்ல நம்மளால உயிரோடு இருக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், உங்களால எவ்வளவு நேரம் மூச்சை ஹோல்டு பண்ணி வச்சு செவ்வாய் கிரகத்துல உயிரோட இருப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா பார்க்க போறது ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4 பிளானட்ஸ்லயும் உங்களால எவ்வளவு நேரம் உயிர் வாழ முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜூபிட்டர். இங்க சாலிடான கிரவுண்டே கிடையாது. ஸோ இதனால நீங்க மேல இருந்து கீழே போக போக ஜூபிட்டரோட ப்ரெஷர் ரொம்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இதனால நார்மல் ஹியூமன்ஸ் யாரா இருந்தாலும் ஒரு சில வினாடிகளே உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போயிருவாங்க. அடுத்து சேட்டன். இங்கேயும் ஜூபிட்டர் மாதிரி சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது. இங்க இருக்க ப்ரெஷர் அப்புறம் டெம்பரேச்சர் காரணமா இங்கேயும் ஒரு சில வினாடிகள் தான் நம்மளால உயிரோடையும் இருக்க முடியும். அடுத்து யுரேனஸ். இங்க டெம்பரேச்சர் -220 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இங்க நீங்க ப்ரொடெக்டிவ் சூட் இல்லாம போனீங்கன்னா இங்க இருக்க எக்ஸ்ட்ரீம் கோல்டு காரணமா சில வினாடிகளே நீங்க ஐஸ் கட்டியா மாறிடுவீங்க. கடைசியா பார்க்க போறது நெப்டியூன். இங்க தான் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ்லயே ரொம்ப வேகமா காத்து வீசுமா. அப்படி எவ்வளவு வேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கும் அதிகமான வேகத்துல இங்க காத்து வீசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல இங்க இருக்க எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், அதோட
நெப்டியூனோட அப்நார்மல் அட்மாஸ்பியர். இதோட காரணத்தினால நெப்டியூனில் நம்ம உயிர் வாழ்றது அப்படிங்கிறது 0.001% கூட சாத்தியமே கிடையாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த 4 பிளானட்ஸ்லேயும் உங்களால் மினிமம் இல்லை மேக்ஸிமமே 30 செகண்ட் கூட உயிரோடு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேலக்சியில் எவ்வளவோ பிளானட்ஸ் இருந்தும் நாம் ஏன் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. எவ்வளவோ பெரிய பெரிய ஆபத்தில் இருந்து பூமி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பதிலுக்கு நம்ம பூமிக்கு விசுவாசமாக இருக்கிறது கிடையாது. பூமியில் இருக்க அழகழகான இயற்கை வளங்களை நம்மளோட சுயநலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க லைக்கோட சப்ஸ்கிரைபையும் மச்சான் பெல் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சுபம்.